ஹாய் கைஸ். நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மண்டைக்கில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்று எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக வைரல் கண்டென்ட்டாக ஓடிட்டு இருக்கு. 39 பேர் கரூரில் செத்துட்டாங்க, விஜய் மாநாடு வந்தார், கரூரில் செத்துட்டாங்க அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. எடுத்து சோசியல் நெட்வொர்க்குள்ளே போய் பார்த்தோம்னா, கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணோன்னா, என்ன இது நம்ம நாடு தானா, நம்ம ஊர் தானான்னு ஒரு மாதிரி மண்டை காயுது. இங்கிட்டு பார்த்தோம்னா ஒருத்தன் அனில்ன்றான், அனில் குஞ்சுன்றான், அவனேங்கிறான், விஜய் அவனேன்றான். இங்கிட்டு பார்த்தோம்னா டிஎம்கேன்றான், 200 ஊப்பின்றான், அது எதுன்னு இது பண்ணுறான். அவன் குறை சொல்கிறான், அவனை இவன் குறை சொல்கிறான், டிஎம்கே தான் காரணன்றான். இதுக்குள்ளே 1000 அரசியல் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி யாரும் பேச வரல. ஆனால் அதில் இறந்து போனது யார்? 39 பேர் நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஆளுங்க தான். சின்ன குழந்தைங்க, பொண்ணுங்க, வீட்டில் இருக்கவங்க, தாய்மார்கள், எவ்வளோ பேர் 39 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் அதை பற்றி யாருமே பேசலை, அதுக்கு வருத்தப்படல. உன் வீட்டில் யாராவது அக்கா தங்கச்சி செத்து இருந்தாலோ, இல்லை உன் வீட்டில் அண்ணன் தம்பி செத்து இருந்தாலோ, இப்படி தான் உட்காந்துட்டு டிஎம்கே, ஊபி, 200, 300, இங்கிட்ட டிவிக்கு அணில் தற்கூரின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பியா? கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் 100 கமெண்ட் இருக்குன்னா 95 கமெண்ட் அதுதான் இருக்குது. ஒருத்தன் கூட செத்தவங்களை பற்றியோ செத்தவங்க குடும்பத்தை பற்றியோ ஃபீல் பண்ணல. ஏன் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா ஒரு நடிகருக்கு முன்னாடி எதுக்கு 20,000 பேர் 30,000 பேர் போயிட்டு கிடக்குறீங்க? போயிட்டு ஒன்று விளங்கவே இல்லை. என் நடிகர் நீ பார்த்ததே இல்லையா? இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல அவ்வளோ பேர் நிற்க முடியுமா? இதில் பார்த்தாலே, வீடியோவில் பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி நடுங்குது. அந்த இடத்த பார்த்தோம்னா ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்க இடத்துல 10,000 20 பேர் போய் சேர்றீங்களே, கொஞ்சம் கூட அறிவுன்னு இருக்கா இல்லையா? செத்தவங்க தப்பு சொல்லக்கூடாது, ஆனால் செத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? சின்ன குழந்தைகள் தூக்கிட்டு போகிறாங்க, கர்ப்பிணி போகிறாங்க, பொம்பளைங்க போய் வைக்கிறாங்க, ஃபேமிலியோட போகிறாங்க. என்ன அப்படி நடிகனை பார்க்கணும் என்ன அவசியம் இருக்குன்னு தான் கேட்குறேன். இங்கே அரசியல்லாம் விட்டுருங்க. அவன் ஏதோ பண்ணிட்டாங்க, நம்ம மேலே எவ்வளோ பெரிய தப்பு இருக்குது. எல்லா இடத்துக்கும் போய் இன்னைக்கு 40 பேர் செத்து பெரிய கண்டென்ட் ஆயிடுச்சு, நேஷனல் மீடியா வரை போயிடுச்சு. அது எப்படி போச்சு என்ன ஆச்சு அதை விட்டுருங்க. நமக்கு அறிவு இருக்கணுமா இல்லையா? எதுக்கு சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு அங்கே போகணும்? ஏன்னா அவனை நடிகரை பார்த்தே ஆகணுமா என்ன? கர்ப்பிணிங்க, பொண்ணுங்க, எதுக்கு அந்த இடத்துல பொண்ணு கேட்குறேன். நம்மளோட அஜாக்கிரதை தானே. அங்கே பின்னாடி அரசியல் காரணமாக என்ன வேணால் பண்ணட்டும், நம்ம சாவருக்கு அவனே காரணமாக இருக்கட்டும். நம்ம தப்பு நம்ம மேலே இருக்குது. நாளைக்கு இந்த 40 400 கூட மாறும். இதே மாதிரி போய் அடுத்த ஊரில் இதே மாதிரி கூட்டமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 40 400 மாறும், 500 மாறும். சரியா? நம்ம பின்னாடி கோடியாக சம்பாதிக்கிறேன், என்னென்னமோ பிளான் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுவோம். அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் யாருக்குமே தெரியாது. ஆனால் பலியாகிறது என்னமோ அந்த அப்பாவிங்க தான். அந்த அப்பாவிங்களை பற்றி பேசுகிற கூட பால் இல்லை. அவங்க மேலே இருக்கவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பேசுகிறதுக்காக இங்கே இருக்கணும்ல. பேசுகிறதுக்கு கூட சாதாரண ஒரு மக்கள் கூட இப்போ அதையும் மாற்றிட்டாங்க. இங்கிட்ட ஒரு கும்பலாக 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. உதிரி இந்த 2 3 கட்சி இருக்குது. அதுக்கு இவங்க அவனை திட்டுறான், அவனை 2 பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மூட்டி விட்டுறாங்க. ஆனால் செத்தவங்களை பற்றி யாருமே யோசிச்சு பார்க்கல, யாருமே நினச்சி பார்க்கல. இப்படியே போச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 40 400 மாறும், 4000 மாறும், இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை வச்சு அரசியல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம மாறணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். போயிட்டு 4000 பேர் 5000 பேர் அங்கே கூடணும் அவசியமே கிடையாது. அவர் வராரு, அவரோட விஷயம் பேசுகிறாரு அப்படின்னா போங்க, கட்சிக்காரங்க போகட்டும், இல்லை பெரிய ஆளுங்க போகட்டும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது, தாய்மார்களை கூட்டிகிட்டு போகிறது, இதை மஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உயிர் போயிட்டே தான் இருக்கும். நம்ம மாறணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதை பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு கொஞ்சமாவது யோசிங்க, திருந்துங்க. நடிகர் ரசிக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ நானும் ஒரு ஆக்டரோட ஃபேனு தான். நான் ஒரு குறிப்பிட்ட ஆக்டரோட ஃபேன், அது பேரை சொல்ல விரும்பலை. நானும் இந்த மாதிரி படத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறது எல்லாமே போவேன் தான். ஆனால் இந்த இடத்துல போய் 50,000 பேர் குடும்பத்தில் போய் சேர்றது, 40,000 பேர் நிற்க முடியாத இடத்துல நிற்கிறது, உயிர் போவோம், மூச்சு விட முடியாது, தெரிஞ்சு போய் அதை நிற்கிற அளவுக்குலாம் அவனுக்கு ஒத்து கிடையாது. மாறுங்க, கொஞ்சமாக திருந்துங்க, அவ்வளோதான். இது மாதிரி இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, பார்க்கலாம்.